ஆம் ஆத்மி பார்ட்டியில கெஜ்ரிவால் அவர்கள் 100 கோடி ரூபாய் ஊழல் செய்தார்னு ஒரு பொய்யான வழக்கு போட்டாங்க. அவரை சிறைக்கு அனுப்புனாங்க. 4 மினிஸ்டர் வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்க. ஆனா திமுகல கோடி கணக்குல 50,000 கோடி 60,000 கோடி ரூபாய் அடிச்சு குடும்பம் வந்து ஒரே இடத்துல வச்சிருக்காங்க. ரெட் ஜெயின் நிறுவனம் 2021க்கு முன்னாடி எந்த படமும் வந்து உதயநிதி அவர்கள் 3 கோடி 4 கோடி பட்ஜெட் தவிர எந்த படமும் எடுத்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு வாரம் வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ரெட் ஜெயின் கீழே இன்னொரு 4 நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவங்க தான் படத்தை ரிலீஸ் பண்றாங்க. இப்படி சினிமா துறையை ஒரே ஒரு நிறுவனம் முதலமைச்சர் குடும்பம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதுவே மிகப்பெரிய ஊழல் இல்லையா? முக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகலன்னா தமிழ்நாட்டில் ரெட் ஜெயின்ங்கிற ஒரு நிறுவனம் படத்தை எடுத்து இவ்வளவு படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா? பெரிய பெரிய நடிகர்கள் வச்சு ஒரு 20 வயசு பையன் இன்பநிதி 1000 கோடி ரூபாய் பட்ஜெட் படம் எடுக்கிறாங்க. திரு கமலஹாசனுடைய பேர் வச்சுக்கிட்டு படம் எடுக்க முடியுமா? கமலஹாசன் அவர்கள் சொன்னாரு, நான் ஊழலை ஒழிப்பேன்னு. ரெட் ஜெயின்ங்கிறது ஒரு ஊழல் நிறுவனம். அந்த ஊழல் நிறுவனத்திலிருந்து இருந்து சம்பளம் வாங்குறாரு. ஆனா அதெல்லாம் கூட்டணி. சோ இவங்க கூட்டணியை உருவாக்குனது ஊழல் பணத்திலையும் தன்னுடைய சினிமா லாபத்துக்காக தான். கமலஹாசன் பெரிய பெரியாரிஸ்ட்னு சொல்லுவாரு, அது கொள்கைவாதின்னு சொல்லுவாரு. ஆனா ரெட் ஜெயின்டோடைய ஊழல் பணத்துல டிவியை உடைச்சாரு. ஆனா ரெட் ஜெயின் ஊழல் பணத்துல சம்பளம் வாங்கிக்குவாரு 100 கோடி 150 கோடின்னு. அப்ப ஊழல்வாதிகள் எங்க போனாங்க? ஊழல்வாதிகள் வந்து கண்ட்ரோல் பண்ணி. ஆனா இதெல்லாம் வந்து மத்திய இன்கம் டாக்ஸ் ஆபீஸோ இடி ஆபீஸோ இது வரைக்கும் சும்மா ரைடு போயிட்டு யாரையும் கைது செய்யப்படல. இப்ப தொகுதியா 20 கோடி ரூபாய் வச்சிருக்காங்க. 5000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் எந்த இன்கம் டாக்ஸ் வந்து ரைடு போனாங்க? எங்க பறக்கம்படை எங்க திமுக வீட்டுக்கு யாருக்கும் போல, எந்த மினிஸ்டர் வீட்டுக்கு போல, எந்த கவுன்சிலர் வீட்டுக்கு போல. எல்லாருக்கும் தெரியும் யார் இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, மக்களுக்கே தெரியும். இங்க கூபி ஜெயின் ஒருத்தர் ரிலீஸ் பண்றாரு. இது மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. அங்க எங்க இன்கம் டாக்ஸ் எங்க போச்சு? இதுதான் சொல்றோம். பிஜேபியும் திமுகவும் மறைமுக கூட்டணியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்க தலைவரை வந்து எவ்வளவு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அழுத்தம் கொடுக்குறாங்க. நான் திருப்பியும் சொல்றேன், எந்த ஜனநாயகன் படத்துடைய ப்ரொடியூசர் சினிமாவை ரிலீஸ் பண்றதுனால என்ன லாபம் ஆக போகுது? அவர் கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. எங்க தலைவர் தன்னுடைய உழைப்பு கடைசி படம் 2 வருஷம் தன்னுடைய கண்ணீர் ரத்தம் சிந்தி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கிறது மட்டும்தான் அவருடைய குறிக்கோள். இப்படி ஒரு இல்லீகலா படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இது வந்து நாங்க தான் பண்ணோம்னு திமுக, இது பிஜேபியோடைய குஜராத் மைண்ட் செட். இது அவங்களே வந்து கலவரத்தை உருவாக்குவாங்க. அவங்களே வந்து எதிர் முகாம்ல இவங்க தான் பண்ணாங்கன்னு பழிய போடுவாங்க.